ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கம்யூனிட்டி டேப் இருக்குல்ல யூடியூப்பில், அந்த டேப்பில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்கலாம். கம்யூனிட்டி டேப்பில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். யூடியூப் வீடியோ ஷேர் பண்ணாதீங்க. கம்யூனிட்டி டேப்பில் அந்த யூடியூப் வீடியோவோட தம்ப்நெயில் இருக்குல்ல, அந்த தம்ப்நெயிலை எடுத்துகிட்டு அதை போட்டுட்டு மேலே அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுங்க. அப்போதான் ஃபோட்டோ தான் அதிகமாக ரீச் ஆகும். நீங்கள் வீடியோவை டைரெக்டாக ஷேர் பண்ணிங்கன்னா அது அந்தளவுக்கு ரீச் ஆகாது. ஃபோட்டோவோட தம்ப்நெயிலை கொடுத்துட்டு லிங்க்கை மேலே கொடுங்க. அப்போ தான் அது அதிக பேருக்கு போகும். இப்போ இந்த சைடில் இந்த இடத்துல நான் காமிக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி டேப் ஆன் ஆயிடுச்சுன்னா, கம்யூனிட்டி டேப்பில் எப்படி வீடியோஸை ஷேர் பண்ணுற ட்ரிக்ஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல் யூடியூப் அப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கம்யூனிட்டி டேப்ன்றது என்னன்னா, உங்கள் வீடியோஸோ உங்கள் இதில் அதிகமாக வியூவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷனு. இதில் டைரெக்டாக வீடியோ ஷேர் பண்ணாதீங்க. அந்த கம்யூனிட்டி டேப்பில் உங்கள் வீடியோவோட தம்ப்நெயில் இருக்குங்களா, அந்த தம்ப்நெயிலை 1.1 ஃபோட்டோ ரீசைஸில் போட்டு 1.1 இதுக்குள்ளே தான் அந்த ஃபோட்டோ இருக்குன்னா, அந்த தம்ப்நெயில் அதுக்குள்ளேயே செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணாதீங்க. எப்படி செட் பண்ணுறான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மை வீடியோஸ் ஆப்ஷனில் போயிடுவோம். இதில் ஏதாவது ஒரு வீடியோ ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணப்போ அந்த லிங்கை மட்டும் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு அந்த கிரியேட் போஸ்ட், அந்த சென்டரில் ஒரு ப்ளஸ் போட்டுருக்கேன், அந்த கிரியேட் போஸ்ட் அந்த தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதிகமாக உங்கள் வீடியோவோட தம்ப்நெயில் ஃபோட்டோவை மட்டும் போட்டுட்டு மேலே அந்த ரைட் மெசேஜ்ன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல உங்கள் அந்த சேனல் வீடியோவோட லிங்க்கு, அந்த லிங்க்கை ஷேர் பண்ணணும். வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு வியூவர்ஸ் போகாது. ஃபோட்டோன்ட்டா அது அதிகமான வியூவர்ஸ் போகும். ஒரு ஃபோட்டோ லோடிங் ஆகிருக்கு. லோடிங் ஆகி முடிச்சதுக்கு மேலே அந்த வெரைட்டி மெசேஜ்ன்ற அந்த இடத்துல உங்கள் வீடியோவோட லிங்க் கொடுத்துருங்க. கீழே ஃபோட்டோ லோடிங் ஆகிடும். ஃபோட்டோ லோடிங் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் அந்த வீடியோவோட டைட்டில் கொடுத்துட்டு டைட்டிலுக்கு அப்புறமா அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். அதே சொல்கிறேன்டா, வீடியோ அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டா, இதே ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கிட்டா அதிக அளவில் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மேலே லிங்கை அந்த பேனரை பார்த்துட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணுற மாதிரி. ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கிட்டால் அதிக அளவு வியூவர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பப்ளிஷ் கொடுத்துருங்க. இப்போ கம்யூனிட்டிகிட்ட போய் பாருங்கள், நம்ம ஷேர் பண்ணுற லிங்க் தான் இருக்குது. இப்படி தான் வரும். உங்கள் சேனலில் பேனர் போட்டுக்கிட்டால் இதை பார்த்துட்டு மேலே கிளிக் பண்ணுவாங்க. இப்போ அதிகமான வியூவர்ஸ் போக இருக்குது. வீடியோ அதிகமாக ஷேர் ஆகிற வாய்ப்பில்லை. இப்போ ஃபேஸ்புக்கில் வீடியோ அதிகமாக போட்டால் ஷேரு லைக்ஸ் கிடைக்காது. இது ஃபோட்டோஸ் போட்டிங்கன்னா அதிகமான லைக்ஸ் கிடைக்கும்ல, அது மாதிரி ஃபோட்டோ போட்டிங்கன்னா அதிகமான வியூவர்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செல்வேந்திரன் யூடியூப் சேனல்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.